சாம்சங் A23 கம்ப்ளைண்ட் வந்து ஃபோன் டெட்டு. பேட்டரி இன்செர்ட் பண்ணால் போர்டு வந்து ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஷாப்லேருந்து. தெர்மலில் செக் பண்ணி பார்த்தப்ப சார்ஜிங் ஐசி வந்து பேர்ன் ஆகிருக்கு. மேபி ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கலாம். ஸோ சார்ஜிங் ஐசி கம்ப்ளீட்டாக விபேட் வரக்கூடிய லைனே வந்து பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரேஸுமே கொஞ்சம் பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம மாஸ்கிங் பண்ணி ப்ராப்பராக வந்து அந்த இதை ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி புது சார்ஜிங் ஐசி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் செட்டு வந்து சார்ஜிங் லோகோ காட்டிடுச்சு. ஸோ அதே மாதிரி பூட் பண்ணி செக் பண்ணி பார்த்தப்ப செட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுச்சு. ஸோ வித்தவுட் டேட்டா லாஸ் இந்த ஃபோனை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஷாப்பில் இருந்தால் கொடுத்துருந்தாங்க. ஸோ கஸ்டமர் வந்து டிஸ்பிளே மாற்ற கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேறு டிஸ்பிளே மாற்றி செக் பண்ணி பார்க்குறப்ப செட்டு வந்து ஆன் ஆகலை. ஸோ போர்டில் ஷார்ட் சர்க்யூட் இருந்தனால இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது கொரியர் மூலியமாக நீங்கள் உங்களோட ஃபோனை சென்ட் பண்ணி விடலாம். ஸோ குயிக் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.